வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு 10 மந்த்ஸ் குழந்தையிலேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே, ஈவன் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 நேந்திரம் பனானா நல்லா பழுத்த பனானாவாக இருக்குது. இதில் ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீமர் ஏதாவது வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம் பனானாவை ஒரு 2 இல்லைன்னா 3 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆவியில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் பார்த்தீங்க அப்படின்னா இது கேரளா பனானா, குழந்தைங்களுக்கு அவ்வளோ சூப்பராக கொழுன்னு வெயிட் போடும். டாக்டர்ஸே இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது ஆவியில் நல்லா வேகட்டும். இது நம்ம ஆவியில் வேக வச்சு தான் கொடுக்கணும், ஏன்னா இது அப்படியே சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போது நம்ம வேக வச்ச இந்த நேந்திரம் பழம் பார்த்திங்க அப்படின்னா 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஆவியில் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது ஆற வச்ச இந்த நேந்திரம் பனானாவை அந்த மேலே இருக்கிற தோலையெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டு இதை ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வெயிட் கெய்னிங்கும் ஆகும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபுல்லாகவும் சாப்பிட்ருவாங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேனெல்லாம் நல்லா ஹீட் ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம் பனானா ஒன்றா வச்சு ஒவ்வொரு ஸ்லைசஸாக வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்சுட்டோம். இதை லைட்டாக நெய்யில் மட்டும் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் ஜஸ்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் செஞ்சானோடனே திருப்பி போட்டுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மட்டும் ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவல் இது சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இல்லை நாட்டு சர்க்கரை தேவையில்லை, பனானாவில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஃப்ரை பண்ணிட்டு மட்டும் குழந்தைங்களுக்கு அழகாக கையில் ஒன்று எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மென்னும் சாப்பிட்டு பழகிடுவாங்க 10 மாதத்துலேருந்தே குழந்தைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.